18வதுக்கு ஆன்சர் என்ன நிஷிதா? சி. தொடர்ந்து இயங்கும் தன்மை கொண்டதும் நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டதுமான தனியார் துறை வணிகமை. அப்ப தனியார் துறை என்று சொன்ன உடனேயே நாங்க எதுக்கு வருவோம்? இவ 2 பேரும் வராது. ஆறு டியும் ஈயும் வராது. சரியா? அதே மாதிரி அவன் சொல்றான் என்னது? அதே மாதிரி என்ன சொல்றான்? நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டது. நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டது தனியார் துறைக்குரியது. இந்த சி மட்டும்தான் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி. அப்ப ஆன்சர் எங்களுக்கு குயிக்காவே சொல்லிக் கொள்ளலாம். சிங்கிறது அதுவும் தொடர்ந்து இயங்கக்கூடிய தன்மையும் கொண்டதாகவும் காணப்படும். என்ன? So C is the answer. அடுத்தது விசேட சட்டம் ஒன்றினூடாக அல்லது தற்போது நடைமுறையுள்ள பொது சட்டத்தினூடாக உருவாக்கக்கூடிய அமைப்பு. அப்படியும் அது விசேட சட்டம் என்று சொல்லக்குள்ளேயே பொதுத்துறைக்குரியதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். சரியா? விசேட சட்டம் ஒன்றினூடாக அல்லது தற்போது நடைமுறையுள்ள பொது சட்டத்தினூடாக உருவாகக்கூடியது எதுவாக இருக்கும்? 19வதுக்கு என்ன ஆன்சர்? அரசு திணைக்களமா கூடுதாவனமா? யாருக்கு தெரியும்? என்னது? கோஆபரேஷன். கோஆபரேஷன் அரச கூட்டுத்தாபனம். சரியா? வரைவு இலக்கணத்தை போயிட்டு பாருங்க பாப்போம். நம்ம படிச்சிருக்கிறோம். சரியா? என்ன இവിടത്തെ காட்டினா டைம் வேஸ்ட் ஆகும். ஒருக்கா நம்ம பழைய டியூட்ல போயிட்டு பாருங்க பாப்போம். அரச கூட்டுத்தாபனம்ங்கிறதுக்கு என்ன நோட்ஸ் தந்திருக்கன்னு சொல்லிட்டு போயிட்டு பாருங்க பாப்போம். அந்த அரச கூட்டுத்தாபனம் என்று சொன்னா என்னது? விசேட சட்டம் ஒன்றினூடாக உருவாக்கப்பட்டதாக காணப்படும். சரிதானே? ரைட். அப்ப 19க்கு என்ன ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஆன்சர். ரைட். அடுத்தது 20th ஒன்னுக்கு சொல்லுங்க பாப்போம். என்ன ஆன்சர்? விஷிதா என்ன ஆன்சர்? டி. டி இஸ் த ஆன்சர். சரிதானே? அதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபை அப்படின்னு சொல்லி இருக்குது. என்ன சபை? என்ன அப்படியான விஷயங்கள், ஆணைக்குழு, என்ன இப்போ இப்படியான விடயங்கள் எல்லாம் நாங்க என்னது திணைக்களம் டிபார்ட்மெண்ட்ஸ் வைஸா பாக்குறோம். சோ அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா என்னது அது நீண்டகால அபிவிருத்தி செயற்பாடுகளுக்காக இயங்கக்கூடிய ஒரு பொதுத்துறை வணிக அமைப்பு பாரிய மூலதன தேவைப்பாடுடையதாகவும் காணப்படும். சரிதானே? சோ அந்த அடிப்படை பாரிய மூலதன தேவைப்பாடுடைய நீண்டகால அபிவிருத்தி செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற பொதுத்துறை. சரிதானே? அடிப்படையில் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி செகண்ட் ஒன். சரியா? இதுல பெருசா யோசிக்கிற அளவுக்கு இல்ல. அவ்வளவுதான். வரைவு இலக்கணம் தெரிஞ்சிருந்தா விடைய போடலாம். 21வதுக்கு என்ன ஆன்சர்? பாத்திமா? இலாபமும் உரிமையும் அதிகமானவர்களிடையே பகிர. பாப்போம். கூட்டுறவு அமைப்பில் காணக்கூடிய விசேட பண்புகளாக கருதப்பட முடியாதது. என்ன கருதப்பட முடியாதது? அப்ப கூட்டுறவு அடுத்தது பண்புகளாக கருத முடியாதது. அப்ப ஜனநாயக நிர்வாகம் காணப்படுது. அது ஓகே. சுயாதீனமாக திறந்த அங்கத்துவம் இருக்கு. யாரு வேணாலும் வரலாம், யாரு வேணாலும் போகலாம். அங்கத்தவர்களுக்கு என்னது? சமமான உரிமைங்கிறது. ரைட். அப்ப ஜனநாயகம் என்ன? எல்லாருக்கும் சமம் தானே? அப்ப லாபமும் உரிமையும் அதிகமானவர்களிடையே பகிரப்படுதல்ன்றது சரியா பிள்ளையா? புரியல. அதனால அதுதான் ஆன்சர். ஏனென்றா பண்பாக கருத முடியாததுன்னு கேட்கறதுனால. அப்ப 21 ஆன்சர். புரிஞ்சுதா? வேணுமெண்டா போயிட்டு பார்க்கலாம். சரிதானே? ஜனநாயகம் என்றாலே என்னது? எல்லாரும் சமன் தான், பெருசு சின்னது என்றெல்லாம் கிடையாது. சோ அது சொல்லப்பட்டாலே முதலாவது என்னது? ஆன்சர் ஆகத்தான் வரணும். ஏண்டா அதுதான் கருதப்பட முடியாதுங்கிறதுங்கிறத நாங்க விளங்கிக்கணும். அதே மாதிரி யாரு வேணாலும் வரலாம் போகலாம். அங்கத்தவர்கள் என்னது? சமமான உரிமை தான் அங்க இருக்கும். லாபம் உரிமையெல்லாம் அதிகமானவர்கள் பகிரப்படுறதெல்லாம் அந்த கேஸ் எல்லாம் இல்லை. அப்ப முதலாவது தான் ஆன்சராக வரும். சரியா? ரைட். இப்போ எனக்கு மிஷிதா சொல்லுங்க, 22வதுக்கு என்ன ஆன்சர்? இப்ப கொஞ்சம் கணக்கு பகுதிக்கு போறோம். விலங்குல அக்கறை கொண்ட தரப்பினருக்கு தேவையான பல்வேறு தகவல்களை வழங்க. எஸ். ஒரு நிறுவனத்தினுடைய பிரதான நோக்கம் என்னன்னு சொன்னா, அதாவது கணக்கீட்டினுடைய
பிரதான நோக்கம் என்னன்னு சொன்னா நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்தக்கூடிய தரப்பினர்களுக்கு தேவையான எனது தகவல்களை வழங்குறது தான் கணக்கீட்டினுடைய பிரதான நோக்கமாக இருக்கு. சோ அதை நாங்க படிச்சிருக்கிறோம். சரிதானே? அதன் அடிப்படையில ஆன்சர் இஸ் கோயிங் டு பி தேர்ட் ஒன். இதுல யோசிக்கிறதுக்கு ஒன்றும் பெருசா இல்ல. அடுத்தது 23வது ஆகாஷ். ஆகாஷ் இனி கணக்கு பகுதி கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணுமா? அப்ப செய்யலாம். வணிகம் ஒன்றில் இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல்கள் சில கீழே தரப்படுகின்றன. இவற்றில் கணக்கீட்டில் கருத்தி கொள்ளப்படாத கொடுக்கல் வாங்கல்களை தெரிவு செய்யும். கணக்கீட்டுல நாங்க எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 23வது முகாமை சாரா ஊழியர். ரைட், பாப்போம். நாங்க ஆல்ரெடி இங்க பார்த்த விஷயம் என்னது? வணிகம் ஒன்றுல இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் பெருமதியில பணப்பெருமதியில இருந்தால்தான் நாங்க என்ன செய்வோம்? அதை நாங்க கணக்கீட்டுல எடுத்துக்கொள்வோம். என்ன விடயமா இருந்தாலும் அது என்னவா இருக்கணும்? கணக்காக இருக்கும் போது அதை பதியணும் என்று சொன்னா எங்களுக்கு கட்டாயம் அது என்னது? பணப்பெருமதியில இருக்கணும். அப்ப இங்க பார்ப்போம். அதுதான் எங்களோட பேசிக் ஐடியா. இங்க பாருங்க, முதலாவது ரூபாய் 5000 கடன் வருமதி ஒன்று அறவிட முடியா கடனாக காணப்பட்டால் என்னென்று பதிவோம் நாங்க. அறவிட முடியா கடன் கணக்கு வரவு என்றாது செலவு. அதே மாதிரி என்னது? கடன் பட்டோர் கணக்குல செலவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறமுடா கடனை கழிச்சு காட்டுவோம். விளங்குதா? இரட்டை பதிவு. சோ அதனால இவரை ஆன்சராக எடுக்க மாட்டோம். ஏன்? இவரை இரட்டை பதிவு செய்யலாம். மாதாந்த வாடகை கொடுத்தமெண்டா என்ன? இரட்டை பதிவு. காசு கணக்கு செலவு, அதே மாதிரி வாடகை கணக்கு வரவு. ஏன்? செலவுங்கிறதுனால வரவு. அதனால இவரையும் நாங்க பதிவாக எடுப்போம். அதனால இது என்ன கருத்து கொள்ளப்படாதுங்கிறதுக்குள்ள எடுக்க இயலாது. முகாமைத்துவம் சாரா ஊழியர்களுடைய எண்ணிக்கை அதனால கணக்கீட்டுல என்னது சேர்க்க மாட்டோம். அதனால அவர் தான் ஆன்சருங்கிறது தெரியும். இருந்தாலும் இதை பார்ப்போம். 4வது 10,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் தொகுதி ஒன்று அழிவடைஞ்சிட்டு. அழிவடைஞ்சிட்டா என்ன செய்வோம்? நாங்க வேற ஒன்றும் செய்ய இயலாது. அதை இருப்புல இருந்து என்ன செய்வோம்? இல்லாமல் காட்டி போட்டு அது ஒரு நட்டமாக நாங்க காட்டுவோம். சரியான புள்ளியில். அதனால ஆன்சர் இஸ் கோயிங் டு பி தேர்ட் ஒன். ரைட். 23க்கு 3வது ஆன்சர். ரைட். இப்ப சொல்லுங்க, 24வதுக்கு என்ன ஆன்சர் பாத்திமா? சொத்துக்களில் பின்வரும் பண்புகளை கருத்தில் கொள்க. ரைட். முதல் என்ன செய்வோம்? நாங்க இதைத்தான் பார்க்கணும். என்ன கேட்டிருக்காருன்னுட்டு மேற்படி பண்புகள் காணக்கூடியது. அப்ப மேற்படி பண்புகள் காணக்கூடியது சொத்தா, பொறுப்பா, வருமானமா, செலவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப இங்க பாருங்க, கடந்த கால கொடுக்கல் வாங்கல்களின் விளைவாக உருவாகி இருக்கணும், வணிகத்தின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதாக இருக்கணும், எதிர்கால பொருளாதார நலன்களை கொண்டு வரணும். என்னது? அது சொத்தாக இருக்கும். பொறுப்புண்டா என்ன? கடந்த கால கொடுக்கல் வாங்கல்களினால் உருவாகின நிறுவனத்தினுடைய தற்கால கடப்பாடு. அப்படி சொல்லியிருக்கானா? இல்ல. அப்பனால இது வராது. புரியுதா? ரைட். அடுத்தது வருமானம் செலவுங்கிறது என்னது? அது உரிமையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயம். சிறுதானே? ரைட். அப்ப சொத்துங்கிறது தெரியும். இதெல்லாம் வரைவு இலக்கணத்துல இருந்து கேள்வி எடுத்திருக்கிறான். பெருசா யோசிக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. சரியா பிள்ளைகள்? ரைட். 25வது 25வதுக்கு என்ன விஷிதா? கடன் பட்டோரும் காசு மீதியும். ரைட். பின்வரும் நடைமுறை சொத்தினை மட்டும் கொண்ட விடை தொகுதியை தெரிவு செய்க. இப்ப நாங்க பார்த்த விடயத்துல ஒன்று பார்த்திருக்கிறோம் சொத்து, அடுத்தது பொறுப்பு. இது ரெண்டும் தான் ரெண்டாக வகைப்படுத்தல் படும். ஒன்று சொத்தை நடைமுறை சொத்து, அதாவது ஒரு வருடத்துக்குள்ள நாங்க பயன்படுத்துவோமாக இருந்தால் அது நடைமுறை சொத்து உண்டும். ஒரு வருடத்துக்கும் கூடுதலாக நீண்ட காலத்துக்கு நாங்க அதை பயன்படுத்துவோமாக இருந்தால் அது நடைமுறை அல்லா சொத்துன்னு பார்த்தோம். அதே மாதிரி நடைமுறை பொறுப்புன்னு சொன்னா ஒரு வருடத்துக்குள்ள கொடுத்து தீர்க்கணுமாக இருந்தா அது நடைமுறை பொறுப்புண்டு. ஒரு வருடத்துக்கு கூடியதான காலப்பகுதிக்கு பின்னரான பகுதியில நாங்க கொடுத்து தீர்க்கணும்டா அது நடைமுறை அல்லா பொறுப்பு அப்படின்னு சொல்லியும் பார்த்தோம்.
சரியா பிள்ளைகள்? அதன் அடிப்படையில நடைமுறை சொத்தை மட்டும் அப்படிங்கக்குள்ள நாங்க அதை அண்டர்லைன் பண்ணுவோம். அப்ப எங்களுக்கு தெரியணும் நடைமுறை அல்லாண்டா நீண்ட காலம், நடைமுறைண்டா இப்போ நாங்க டக்கு டக்குன்னு பயன்படுத்தக்கூடியது. அதன் அடிப்படையில கடன்பட்டோர் காசு மீதிங்கிற நடைமுறை சொத்துக்குள்ள வரும். காணி கட்டடம் இயந்திரம் எல்லாம் எதுக்குள்ள வரும்? நடைமுறை அல்லா சொத்துக்குள்ள வரும். ஆகவே இது வராது. அதே மாதிரி கடன் கொடுத்தோர் அட்டுறு செலவுகள் எல்லாம் நடைமுறை பொறுப்புக்குள்ள வரும். ஆகவே இவரும் வராது. அதே மாதிரி வங்கி கடன், வங்கி மேலதிக பற்று என்னது, இவர் ஒரு வருடம் என்று சொன்னால் இவரும் ஒரு வருடத்துக்கு உட்பட்டதாக இருந்தா நடைமுறை பொறுப்புக்குள்ளேயும், அதே மாதிரி இவருக்கு 2 பேரும் 2 அதுக்கும் கூடுதலாக இருக்கும் என்று சொன்னா நடைமுறை அல்லா பொறுப்புகளையும் வரும். ஆல்மோஸ்ட் இந்த வங்கி கடனை நாங்க நடைமுறை அல்லாண்டும் வங்கி மேலதிக பெற்ற நாங்க நடைமுறை பொறுப்பாகவும் தான் காட்டுவோம். சரி, அடிப்படையில ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஃபர்ஸ்ட் ஒன், ரைட்? ஓகே, வெரி குட். நிஷிதாண்டி கொஞ்சம் ஃபயரா இருக்கிற மாதிரி இருக்கு. ரைட், ஓகே. ஃபாத்திமா 26. நடைமுறை அல்லா பொறுப்பா. ஆடை அணிகலன்களை விற்பனை செய்கின்ற வணிகம் ஒன்று வணிகத்தை விரிவுபடுத்துவதற்காக வங்கியில ரூபா 1,00,000 கடன் ஒன்றை பெறுகிறது. இது குறிப்பிட்ட வணிகத்திற்கு ஒரு என்ன நடைமுறை என்ன பாத்திமா? நடைமுறை பொறுப்பா என்ன பொறுப்பு? நடைமுறையா நடைமுறை அல்லாவா? நடைமுறை பொறுப்பு. அடி வாங்க போறாரு வேறு, அடி வாங்க போறாரு. வங்கி கடன் பிள்ளை, வங்கி கடன் 1,00,000 ரூபாய் பெற்றால் வங்கியிலிருந்து கடன் பெற்ற, இப்பதானே சொல்றேன். வங்கி கடன் வந்ததாக இருந்தால் அது நாங்க என்ன எடுப்போம்? நடைமுறை அல்லா பொறுப்பு. அப்ப எப்படி பிள்ளை நாங்க நடைமுறை பொறுப்புன்னு சொல்லுவோம்? நடைமுறை அல்லா பொறுப்பு. ஏண்டா வங்கியிலிருந்து கடன் பெற்றோம்டா எப்படியும் 1 வருஷத்துக்கு மேற்பட்ட காலத்துக்கு பிறகுதான் நாங்க கொடுப்போம். அப்படி அவர் 1 வருடம்னா இதை மென்ஷன் பண்ணுவார், 1 வருஷத்துக்குள்ள அப்படின்னு சொல்லுவார் பிள்ளை. புரிஞ்சுதா? கொஞ்சம் வீக்கா இருக்கிறீங்க ஆகாஷ், நீ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும், இன்னும் நிறைய பேப்பர்ஸ் செய்யணும். ஏன் நாம பிளவுறோம்ங்கிறத விளங்கிக்கணும், சரியா? சோ இங்க நம்ம பார்த்தோம்னு சொன்னா வங்கி கடன் சம்பந்தமா பேசுறாருன்னா அது நடைமுறை அல்லாத பொறுப்பு. அது நீண்ட காலத்துல நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், நாங்க கொடுக்க வேண்டியதாக இருக்கு, சரியா? அப்ப நீங்க முதல்ல என்ன செய்யணும்னா சொத்துக்குள்ள என்ன வரும், பொறுப்புக்குள்ள என்ன வரும், நடைமுறை சொத்துக்குள்ள என்ன வரும், நடைமுறை பொறுப்புக்குள்ள என்ன வரும், அதே மாதிரி நடைமுறை அல்லா சொத்துக்குள்ள என்ன வரும், நடைமுறை அல்லா பொறுப்புக்குள்ள என்ன வரும், வருமானத்துக்குள்ள என்ன வரும், செலவுக்குள்ள என்ன வரும்ன்றத முதல் போயிட்டு தெளிவாக டியூட்டை பெரட்டி பாருங்க. டியூட் இல்லாட்டி எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, டியூட்டை அனுப்பி வைக்கிறேன். நீங்க தான் ஆர்வமாக படிக்க வேணும், சரியோ? So answer is going to be second one for question number 6. Right. 27th. Nishita? Sorry, Akash? கடன் பட்டோர் கணக்கு, காசி கணக்கு. வருமான கணக்குகளை மட்டும் உள்ளடக்கிய விடை தொகுதியை தெரிவு செய்க. எத்தனாவது சொன்னீங்க? 4வது. சரி, எனக்கு இன்னொரு பதில் சொல்லுங்க. இன்னொரு பதிலோ இல்லாட்டி 4வது தானான்னு சொல்லிட்டு எனக்கு ஒருக்கா பதில் சொல்லுங்க. நிஷிதா, விற்பனை கணக்கு, பாத்திமா, குற்ற கழிவு கணக்கு. நிஷிதா என்ன மாதிரி? செகண்ட் விற்பனை கணக்கும் பெற்ற கழிவு கணக்கும். அப்ப 4வது அவர் சொன்னது என்னதுக்குள்ள வரும்? கடன் பட்டோர் காசு கணக்குங்கிறது சொத்துல வரும். என்னது? கடன் பட்டோர்ன்றது சொத்து இதுல வரும். காசு கணக்குங்கிறது அதுவும் நடைமுறை சொத்துல அதுவும் நடைமுறை சொத்துக்குள்ள வரும். அப்ப இங்க கேட்டிருக்கிறாரு வருமான கணக்கு. நான் அதைத்தானே சொன்னேன் ஆகாஷ். இந்த வணிக அமைப்புல
கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது சரிதானே. வணிக அமைப்பு வணிக அமைப்புள்ள ஆஹ் இந்த உங்களுடைய கணக்கு சம்பந்தமான ஸ்டார்டிங் யூனிட்ஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பிரட்டி பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வருமான கணக்குக்குள்ள எது வரும், சொத்து கணக்குள்ள என்ன வரும், என்ன மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி நடைமுறை சொத்துக்கள் பொறுப்புகள் சம்பந்தமாகவும் போயிட்டு பாருங்க சரிதானே. இது ஆன்சர் இல்லை, இது நடைமுறை சொத்துக்குள்ள வரும். இது ஒரு சொத்து கணக்கு. வங்கி கடன் கணக்கு, கடன் கொடுத்த ஒரு கணக்கு என்ன கணக்கு, பொறுப்பு கணக்கு. அப்ப இவரும் வராது. அதே மாதிரி மூலதன கணக்கு, பற்று கணக்குங்கிறது இவைகள் உரிமையாண்மைக்குள்ள வார விஷயங்கள் சரியா. மூலதனம் உரிமையாண்மையை கூட்டும், பற்று உரிமையாண்மையை குறைக்கும். விற்பனைங்கிறது வருமானம், பெற்ற கழிவுங்கிறது என்னது, நாம கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுக்கக்குள்ள எனக்கு குறிப்பிட்ட தொகை காசு வேணாம்னு சொல்லி இருப்பார். அப்ப அது எங்களுக்கு வருமானமாக வரும். சோ இவர் தான் ஆன்சர். சோ ஆன்சர் இஸ் கோயிங் டு பி செகண்ட் ஒன் சரியா. வருமான கணக்கு மட்டும் என்றால் ரெண்டாவது தான் ஆன்சர் சரியா. அந்த கொஞ்சம் ஆகாஷ் நீங்க அந்த விடயங்களை கொஞ்சம் பாருங்கோ சரியோ. 28வதுக்கு என்ன ஆன்சர் நிஷிதா? நடைமுறை சொத்துக்களின் பெறுமதியில் மாற்றமில்லை. வணிக நிறுவனம் ஒன்று மீள் விற்பனைக்காக பண்டங்களை காசு செலுத்தி கொள்வனவு செய்துள்ளது. இக்கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பாக பின்வருவற்றுள் சரியானது என்ன? எனக்கு சொல்லுங்க பாப்போம். காசை கொடுத்து கொள்வனவு செய்யப்பட்டிருந்தால் என்ன இதற்கான இரட்டை பதிவு வரும்? உதாரணத்துக்கு 20,000 என்று வைங்களேன், என்ன இரட்டை பதிவு? 20,000 மீள் விற்பனைக்கான பொருட்கள் காசுக்கு கொள்வனவு செய்யப்பட்டன என்ற இரட்டை பதிவு. குயிக்கா சொல்லுங்க, என்ன இரட்டை பதிவு? காசுல 20,000 குறையும், இருப்புல 20,000 கூடும். இருப்புன்னு பார்த்திருக்கமா, கொள்வனவுன்னு பார்த்திருக்கமா? கொள்வனவு. கொள்வனவு. அப்ப கொள்வனவு கூடும். அதே மாதிரி என்னது, இருப்புலையும் இருப்புல இல்ல காசுலையும் குறையும் என்ன. அப்ப இந்த கொள்வனவு கணக்குங்கிறது எதுக்குள்ள இருக்கும்? இருப்பு தானே, சொத்துக்குள்ள தானே என்ன. அப்ப சொத்து என்ன செய்யும், கொள்வனவு செஞ்சா இருப்புங்கிறது கூடும். அதே மாதிரி என்னது, காசு கொடுத்தோம்னு சொன்னா அதுவும் சொத்துக்குள்ளதான் வரும். அப்ப சொத்து கூடி சொத்து குறைஞ்சதுன்னா என்னது, மாற்றம் வருமா? மாற்றம் வராது. அப்ப மூணாவதுதான் ஆன்சர். இதுக்கு விளங்காத ஆள் யாராவது இருந்தா கேளுங்க பாப்போம். ஆகாஷ் விளங்கிட்டாது. பாத்திமா விளங்கிட்டா? எசனோ என்ன? விளங்கிட்டு சார். எஸ். ஏன்னா நிஷிதா ஆல்ரெடி சொன்னது சரிதான், இருப்பு தான் கூடும் சரியா, இருப்பு தான் கூடும். பட் நாங்க இது என்ன இருப்பு என்னன்னு சொல்லுவோம், கொள்வனவு கணக்குல தானே காட்டுவோம். இருப்பு கணக்குன்ற ஒண்ணு துறப்புமா இல்ல. நாங்க அந்த சொத்து சாமான் உரிமை சாக பொறுப்புன்னு இருக்கே, சொத்து சாமான் உரிமை சாக பொறுப்பு, அதுல காட்டக்குள்ளதான் என்ன செய்வோம், இருப்பு கூடும் அதே மாதிரி காசு குறையும் அப்படின்னு காட்டுவோம் என்ன. கணக்கு வயசா கதைக்குள்ள எப்படி வரும், கணக்கு வயசா கதைக்குள்ள கொள்வனவு கணக்கு வரவு, அதே மாதிரி காசு கணக்குல செலவு வரும். சோ இது நம்ம இந்த இரட்டை பதிவை யோசிக்காம கணக்கீட்டு சாம்பாட்டுல யோசிச்சோம்னா என்ன நடக்கும், இருப்பு என்ன செய்யும், கூடும். அதே மாதிரி காசு குறையும். அமௌண்ட் என்ன, சேம் தானே. சோ 20,000 நான் சொல்லி இருந்தேன். அப்ப 20,000 கூடி 20,000 குறைஞ்சிச்சுன்னு சொன்னா அதே சொத்துலயே நடக்குமாக இருந்தா என்ன ஆன்சர், என்ன ஆன்சர், ஜீரோனா கொடுத்த ஜீரோ வரும். அப்ப ஜீரோன்னு சொன்னா மாற்றம் இல்லை. மூன்றாவது ஆன்சர் ரைட். இப்ப அடுத்ததுக்கு வருவோம். குயிக்கா சொல்லுங்க பாப்போம். 29, 30, 31 வினாக்களுக்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்துக. இப்ப ரைட். இப்ப என்னண்டா பிள்ளைகள், இந்த 3 விஷயத்தையும் ஒருமிக்க முடிக்கணும். 3 விடயத்தையும் என்ன செய்யணும், ஒருமிக்க முடிக்கணும். ஒருமிக்க முடிச்சாதான் டக்குன்னு முடியும். அப்ப எனக்கு சொல்லுங்க, குயிக்கா இதை முடிச்சு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். யாருக்கு சொல்ல? முதலாவது கேள்வி, பி என்ற எழுத்தினால் குறிப்பிடப்பட்டுள்ள கொடுக்கல் வாங்கலை கணக்கீட்டு சாம்பாட்டில் சரியாக காட்டுகின்ற விடை தெரிவு. பி என்ன, வங்கி கடன் பெற்றது. வங்கி கடன் 30,000 பெற்றா என்ன இரட்டை பதிவு, அதாவது எதுல கூடும் எதுல குறையும் பாத்திமா? வங்கி கடன் பெற்றால்
பொறுப்புல கூடும் உரிமையில குறை. வங்கி கடன் பெற்றால் நிஷிதா உரிமையில வராது பிள்ளை. பொறுப்புலையும் கூடும் சொத்துலையும் கூடும். எஸ், பொறுப்புல ஏன் கூடும்? வங்கி கடன் ஒரு பொறுப்புங்கிறதுனால பொறுப்புல கூடும். வங்கி கடனாக நாங்க எதை பெறுவோம்? காசை பெறுவோம். அப்ப காசு என்னது? சொத்து தானே. சோ பொறுப்பும் கூடும் சொத்தும் கூடும். சரிதானே. பொறுப்பும் கூடும் சொத்தும் கூடும் எந்த பகுதியில இருக்கு? ரெண்டாவது பகுதியில. சோ ரெண்டாவது ஆன்சர். சரியா? புரிஞ்சுதா? பாத்திமா, ஆகாஷ் விளங்கிட்டா? பிள்ளைகள் ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே, ரைட். அடுத்தது என்ன பாத்திமா, ஓகேவா? புரிஞ்சதா? விளங்கப்படுத்தணும் அகைன். இல்ல விளங்கிச்சு. ஓகே ஓகே ஓகே. 30வது உரிமை கணக்குகளை தாக்கத்தை ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்கல்களை உள்ளடக்கிய விடை தொகுதியை தெரிவு செய்க. அப்ப உரிமையில தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா முதலாவது தெரிஞ்சிருக்கணும் உரிமையில என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும். நிஷிதா எனக்கு குயிக்கா சொல்லுங்க. பற்று, ம் மூலதனம், ம் வருமானம், ம் செலவு, ம் லாபம், நட்டம். ம். என்னது? மேலதிக வருமானம், மூலதனம் வரும் என்ன? முதலாவது என்னது? இவர் தாக்கத்தை ஏற்படுத்தும் கேட்டிருக்காரு. கூட்டுமா குறைக்குமான்னு கேட்கலையே. அப்ப கூட்டுறதும் வரும் குறைக்கிறதும் வரும். சரியா? அப்ப மூலதனம், மேலதிக மூலதனம், பற்று, வருமானம், செலவு, இலாபம் நட்டமும் வரும். அது ஒட்டோவாக நடக்கும். அது ஒட்டோவாக நடக்கும். சரி, அது உங்களுக்கு விளங்காது அது எப்படின்னு சொல்லி நம்ம பதிவு செஞ்ச போது அது பார்க்க நான் உங்களுக்கு சொல்றேன், அது விளங்கப்படுத்துறேன். அது ஒட்டோவாக நடக்குது. ரைட். ஓகே, அப்ப எனக்கு சொல்லுங்க, உரிமையாளர் இட்ட மூலதனத்தால உரிமை தாக்கம் ஏற்படுமா? என்ன ஏற்படுமா இல்லையா? தாக்கம் ஏற்படும் என்ன? ஏன்? உரிமையாளர் மூலதனம் விட்டா என்ன பதிவு? மூலதனம் கூடும், அப்ப உரிமை கூடும். அதே மாதிரி காசைத்தான் இடுறாரு, சோ காசு குறையும். சரியா? அப்ப சொத்துல 1,00,000 குறையும், மூலதனத்துல 1,00,000 கூடும். சரியா பிள்ளையா? சரி. வங்கி கடன் பெற்றால் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்னது? சொத்துல கூடும், காசு கூடும். அதே மாதிரி பொறுப்புல கூடும். ஆகவே இதுல உரிமையாண்மை சம்பந்தப்படல. உரிமையாளர் பற்று, பற்று எதுல வரும்? உரிமையாளர் பற்றினாருண்டா என்னது? சொத்துல குறையும். அது காசுண்டா காசு, பொருள்ன்றா பொருள். இவர் அதுல எதுவுமே சொல்லல. அதனால ரூபாய் 5,000 சொல்லி இருக்காரு தானே, அதனால காசு. சரியானே? காசு அவர் பற்றி இருக்கார். அப்ப பற்றினா காசு பற்றி இருக்காருன்னு சொன்னா என்னது? சொத்து குறையும். அதே மாதிரி உரிமையாண்மையிலையும் குறையும். அப்ப என்னது? இவரும் வருவார். அதே மாதிரி நிமலிடமிருந்து பொருள் கொள்வனவு செஞ்சோம்டா 15,000 என்ன நடக்கும்? காசு என்ன செய்யும்? நாம கொடுத்திருப்போம். அப்ப என்னது? சொத்துல குறையும். அதே மாதிரி நிமலிடம் கொள்வனவு செஞ்ச, நிமல் என்ற பேரை யூஸ் பண்ணினாருன்னா என்னன்னு சொல்லி பார்த்திருக்கிறேன். கடன் கொடுத்தோர்னு பார்த்திருக்கோம். என்ன? சோ இது ஒரு பொறுப்பா, பொறுப்பு அடிப்படையில கொள்வனவு செய்யறது. அதாவது இருப்பு கூடும், அதே மாதிரி பொறுப்பும் கூடும். சரியா? இதுல என்னது? உரிமையாண்மை சம்பந்தப்படல. அப்ப என்ன ஆன்சர்? ஏயும் சியும். சரியா? விளங்கிட்டா? விளங்காட்டி கேட்கணும். பாத்திமா, நிஷிதா, ஆகாஷ் என்ன? விளங்கிட்டு. ஆகாஷுக்கு, பாத்திமாக்கு ஓகே ஓகே ஓகே, ரைட். அடுத்தது 31வது கொடுக்கல் வாங்கல் டீக்கான சரியான இரட்டை பதிவாக அமைவது. நான் சொல்லிட்டேன். எனக்கு டீக்கானதை சொல்லுங்க. ஆபம்பு எனக்கு டீக்கானதை சொல்லுங்க. பிள்ளையா சொன்னா அடி வாங்குவாங்க. யாரு குயிக்கா சொல்றீங்கன்னு பாப்போம். 3 பேர்ல
என்ன பிள்ளைகள் சத்தத்தையே காணல. மிஷிதா சொல்லுங்க பாப்போம், என்ன ஆன்சர்? 31. கொள்வனவு கணக்கு வரவு, நிமல் கணக்கு செலவு. செலவு. ரைட். அப்ப இங்க பாருங்க, கொள்வனவு கணக்கு வரவு 15,000, அதே மாதிரி நிமல் கணக்கு செலவு 15,000. அப்ப 31வதுக்கு என்ன ஆன்சர்? 4வது ஆன்சர். ஓகேனோ? ரைட். இருப்பு கணக்குன்னு அடிச்சு விடுறேன் இல்லை, நான் சொல்லிட்டேன் நான் ஆல்ரெடி. சரியா? கொள்வனவுக்குள்ளதான் வரும். சரியா? இருப்பு கணக்குன்ட்டு ஒரு கணக்கு இல்லை. சரியா பிள்ளைகள்? ரைட். அப்போ ஓகே, நான் இவ்வளத்தோட செஷனை முடிச்சு கொள்றேன். எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்குது. ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேளுங்க. மீதி கணக்கு செஞ்சுட்டு வாங்க. நாளைக்கு சேம் டைம் நாம மீட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹேவ் அ நைஸ் டே. Thank you, sir. வெல்கம்.